Very good afternoon, students. Today's session is about subgroups of groups. It is the second part of Unit 1. Okay, Unit 1 la இன்னும் நமக்கு வந்து சில theorems on groups and subgroups இருக்கு. So today topic is we are going to see about the subgroup. Okay, so let me share the screen. Okay, a subgroup is a subset of a major group. So the definition of subgroup: a non-empty set H of a group G is called a subgroup of G if H is itself a group under the same operation defined on G. So ஒரு நம்மகிட்ட ஒரு given group ஒரு செட் கொடுத்திருக்காங்க, அது குரூப்பா இருக்கு. Let us be that group be G. அதுக்கப்புறம் there is a subset H of G. Okay, there is a subset H of G. H is also being satisfying all the conditions under the same operation defined on G. அப்படி இருந்ததுன்னு சொன்னா we call it as a subgroup of G. அப்போ சப்செட்டா இருக்கிறது எல்லாம் சப்குரூப்பா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஒரு மேஜர் செட்டு குரூப்பா இருக்கு, அதனுடைய சப்செட் எடுக்கிறோம், அதுவும் ஆக்சியம்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணது அப்படின்னு சொன்னா we call it as a subgroup. ஓகே, ஸோ let G, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், let G be a group of all real numbers under addition. ஓகே, நம்ம செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் under addition, and H be the set of all integers. ரியல் நம்பர்ஸ்ல ஒரு சப்செட் வந்து என்னது, set of all integers. Okay, with respect to addition பொறுத்த வரைக்கும் set of all integers also a group forms a group. Therefore H is said to be subgroup of G அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். Okay, see here. So let G be a group. Okay, here G be a group of all real numbers under addition, and let H be the set of all integers. Then H is a subgroup of G. Okay, second example, the multiplicative group +1 -1 is equal to H. Okay, இது வந்து H in a subgroup of multiplication group is a subgroup of multiplication group 1 -1 1 minus I. So in the 1 -1 I minus I அப்படிங்கிறது a multiplicative group. It is a group under multiplication. Okay, இதுல இருக்கிற ஒரு சப்செட் என்னது, +1 and -1 மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is also forms a group. Therefore it is said to be a subgroup of the major group. Okay, another example, the additive group of even integers is a subgroup of additive group of all integers. இப்போ நம்ம ரியல் நம்பர்ஸ்ல இருந்து இன்டீஜர் சப்குரூப்னு பார்த்தோம். இன்டீஜர் செட்ல இருந்து இன்டீஜர்ல ஆட் இன்டீஜர்ஸ் ஈவன் இன்டீஜர்ஸ்லாம் இருக்கும். So listen, so the additive group, set of all additive group. Okay, additive group of an even integer, ஒரு இன்டீஜர் செட்ல ஆட் இன்டீஜர்ஸ் ஈவன் இன்டீஜர்ஸ் சொல்லி நம்ம பிரிக்கலாம். இன்டீஜர் செட் அப்படிங்கிறது அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப்பா இருக்கும். ஸோ அப்போ அதனுடைய சப் குரூப் ஈவன் செட் ஆஃப் ஈவன் இன்டீஜர்ஸ் அதுவும் என்ன இருக்கும், இட் இஸ் ஆல்சோ ஏ குரூப். தேர்ஃபோர் செட் ஆஃப் ஈவன் இன்டீஜர் இஸ் கால்ட் ஏ சப் குரூப் ஆஃப் தி செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஈவன் இன்டீஜர் வந்து இன்டீஜரோட ஒரு சப்செட். ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் வி ஹேவ் டு see one லெம்மா. ஸோ லெம்மா அப்படின்றது என்ன, இந்த லெம்மா எதை ஸ்டேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்ம இங்க வரக்கூடிய லெம்மாஸ் அண்ட் தியரம்ஸ் எல்லாம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சப்செட் எப்போ வந்து சப் குரூப்பா இருக்கும் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் நம்ம வெரிஃபை பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ a non-empty subset லெம்மா 2.4.1, a non-empty subset H of a group G is a subgroup of G if and only if A comma B belongs to H implies that AB inverse belongs to H closed, and A belongs to H implies that A inverse belongs to H, that is inverse. So ஒரு சப்குரூப் ஒரு சப்செட்டுக்கு இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே we can say it is a group, it is a subgroup அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது க்ளோஸ்டும் இன்வர்ஸும் இருந்தாலே போதும். ஓகே, ஸோ அப்போ ஒரு ஜிக்கு ஹெச்ன்றது ஒரு சப்செட், அந்த ஹெச்ல இந்த க்ளோஸ்டு அண்ட் இன்வர்ஸ் அதே சேம் ஆபரேஷன்ஸ்ல சாட்டிஸ்ஃபை ஆனா அது வந்து குரூப்பா இருக்கும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், இப்போ ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ லெட் அஸ் see the proof. Suppose H is a subgroup of G. முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் if and only if பார்ட்னால ரெண்டு பார்ட் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் we are supposing that H is a subgroup of G. ஓகே, நாம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா 1 and 2 are true, that is க்ளோசரும் இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இட் இஸ் வெரி ஆப்வியஸ் இல்லையா, ஒரு சப் குரூப்னாலே ஹெச் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், இட் இஸ் ஆல்சோ ஏ குரூப். அப்போ குரூப்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும், க்ளோசர், அசோசியேட்டிவிட்டி, ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், இது நாலுமே என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ 1 and 2 are true, அதுல இன்வர்ஸும் இருக்கும், வாட் இஸ் தட், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா satisfy ஆகும். Since H is a subgroup of G, H itself is a group. Okay, therefore for every A comma B belongs to H implies that A star B அல்லது A dot B belongs to H. Since every element of H has a unique inverse,
every A belongs to H implies that A inverse also belongs to H. Hence 1 and 2 are holes. Now conversely, let us assume that H is a subset of G for H 1 and 2 are true. Now H is a subset இருக்கு. Closure property, inverse property மட்டும் satisfy ஆகுது. இது ரெண்டும் satisfy ஆனா மத்த properties வருமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். Okay. So from one closure axiom is true. Okay. Closure axiom 1 அப்படிங்கிறது closure axiom ஆயிடுது. இப்போ அடுத்தது நம்ம என்னென்ன வெரிஃபை பண்ணணும், associativity and what is that identity element இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். Okay. Since G is a group so that associative law holds for H also. இப்போ G அப்படிங்கிறது major group. Okay. G is a major group, H is a subset. Okay. அப்போ G ன்றது group அப்படிங்கிறதுனால H ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே எதுல இருக்கும், G ல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப therefore இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எதை satisfy பண்ணனும், associative law-வை satisfy பண்ணனும். ஓகே. அடுத்து இப்போ நம்ம செகண்ட் கண்டிஷன் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். A belongs to H implies A inverse belongs to H by the second axiom. ஓகே. இப்போ ரெண்டாவது ஆக்சியம் ஃபர்ஸ்ட் க்ளோசர் இன்வெர்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு நம்ம அது ஒரு குரூப்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். associative law ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ளை ஆயிடுது. ஓகே. சோ இப்போ நம்ம அடுத்து என்ன செய்றோம், we are going to multiply A star A inverse belongs to H. ஓகே. அப்போ A star ஏன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி படி ஏவும் Hல இருக்கு, A இன்வர்ஸும் Hல இருந்ததுன்னா A star A inverse also belongs to H. ஓகே. சோ அப்போ A star A inverse அப்படிங்கிறது E belongs to H ன்னு வந்துருது. Therefore the identity element exists in H. Therefore H itself is a group. ஓகே. அப்போ இந்த தியரத்துல என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா H சப்செட்டா இருக்குது and also it satisfies closure property and inverse exist ஆனதுன்னா அது சப்குரூப்பா இருக்கும். if H is a சப்குரூப்பா இருந்ததுன்னா அது என்ன இருக்கும், closure property and inverse இதை satisfy பண்ணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தியரம். ஓகே. அடுத்தது செகண்ட் லெம்மா. சோ இப்போ எல்லாமே இப்போ பேஸ் பண்ணி இந்த சேம் திங் H is a subset, அந்த சப்செட் ஒரு சப்குரூப்பா இருக்குமா அப்படின்றதுக்காக நாம என்ன செய்ய போறோம். ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. Okay. So what is that statement? If H is a non-empty finite subset of a group G, okay, H is closed under multiplication, then H is also a subgroup of G. H ஒரு non-empty finite subset. இப்போ போன கண்டிஷன்ல H finite ன்னு சொல்லல. இப்போ H is a non-empty finite subset of a group G and also closed. ரெண்டு ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இருக்கு. Okay, finite subset and also closed. Then we can say that it is also a subgroup. Okay, let us see the proof. Given H is a non-empty finite subset of a group G and closed under multiplication. Now we have to prove that H is a subgroup. To prove H is a subgroup, okay. To prove A belongs to H, okay, implies A inverse belongs to H ன்னு சொல்லி நம்ம prove பண்ணணும். Suppose that A belongs to H, okay. Since H is closed அப்படிங்கிறதுனால A square can be written as what? A star A, that is also belongs to H. A cube can be written as what? அப்ப A square belongs to H இருந்தா A square dot A cube also belongs to H and A power 4 also belongs to H, and continuing in this way we obtain that A power M is also a member of H. ஆனா நாம இப்ப என்ன சொல்லிருக்கோம், இது அப்படியே இன்ஃபைனைட் லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம் இல்லையா. A square, A cube, A power 4, A power M, M plus 1 and so on up to infinity வரைக்கும் போக முடியும். But thus the infinite collection of elements A square, A cube must all in I fit in H. For all I fit in H, which a finite subset of, which is a finite subset of G. H ன்றது finite subset ன்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த மாதிரி இன்ஃபைனைட்டியா போக முடியாது இல்லையா. A square, A cube, A4, A power ஒரு finite collection மட்டும் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்பதான் அது finiteன்னு சொல்ல முடியும். Therefore there must be a repetition collection of elements for some integer with R greater than S greater than 0. இதேனும் ஒரு பவருக்கு R-க்கும் S-க்கும் A power 4 is equal to A power 3 ஆகவோ அல்லது A power 3 is equal to A power 2 ஆகவோ ஏதோ ஒரு காலகட்டத்துல எல்லா எலிமெண்ட்டும் வேற ஒரு எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் அது ஃபைனைட்டா இருக்க முடியும். சோ அப்போ we have obtained that A power R S அப்படிங்கற எடுத்துக்கிறோம். R பெருசு, S சின்னது. A power R is equal to A power S. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன செய்றோம், போஸ்ட் மல்டிப்ளை பை A power minus S on both sides. அப்போ பவர் கம்பைன் பண்ணா A power R minus S is equal to A power S minus S. So S minus S becoming 0. A power 0 is 1. This is an identity element for multiplication. So அப்போ A power R minus S becomes E. Okay. Now let us go take another value. இப்போ R power R minus S அப்படின்றது அப்டைன் பண்ணோம்.
R minus S minus 1 also greater than 0 because R is a bigger number, S is a smaller number. Appo R minus S minus 1 will be greater than 0. Appo A power R minus S minus 1 also belongs to H in irukum. Okay. Now let us multiply A dot A power R minus S minus 1. Idu enna agudhu paakarom. So on the right hand side we get A power R minus S minus 1 plus 1. Then minus 1 plus 1 gets cancelled. So we got A power R minus S. So A dot A power R minus S minus 1 is becoming A power R minus S அப்படிங்கிறது identity element இப்பதான் proof பண்ணோம். So that is equal to E. அப்போ ரெண்டு element ஓட product is equal to identity element இருந்தா one is a inverse of other இருக்கும். அப்போ இது A வா இருந்தா இது என்னவா இருக்கும்? இது A inverse இருக்கும். Okay. அப்போ A power R minus S minus 1 is equal to A inverse. Therefore அப்போ A power R minus S minus 1 also belongs to H. Therefore A inverse also belongs to H அப்படின்னு வருது. Therefore A belongs to H implies A inverse is also belongs to H. Hence H is a subgroup of G. So what is the statement of this theorem? So if H is a finite subset of a group G, see here, if H is a finite subset of a group, okay, G, and H is closed under multiplication ன்றதை அவங்க கொடுத்துறாங்க. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அசோசியேட்டிவ்லாம் ஆட்டோமேட்டிக்கா சாட்டிஸ்ஃபை ஆகும். இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனா ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்துரும். With respect to multiplication, the identity element is 1. 1 வந்து இருக்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். So அப்போ only thing is inverse exist ஆனதுனா போதும், we can say it is a group, therefore it becoming a subgroup of the original group G அப்படின்னு சொல்ல முடியும். So அதுக்காக நாம என்ன செய்றோம், இந்த சைக்ளிக் குரூப் மாதிரி A square, A cube, A4 எடுத்துட்டோம். Finite repetitions அப்படிங்கறதுனால இதெல்லாம் A power R is equal to ஒரு some pointல A power R is equal to A power S இருக்கும். And then we proved that A power R minus S is equal to E. அதுக்கப்புறம் we find the inverse. A inverse also belongs to H. Therefore H is a subgroup of G. இப்போ another example of a subgroup. இப்போ நிறைய examples இருக்கும். Let G be the group of integers under addition. Okay. H be the subset of consisting of the multiples of 5. Okay. Then H is a subgroup of G. இது ஒரு example. Okay. இது proof பின்னாடி வரும். அதாவது letters ஒரு set of integers 5 ஆல மல்டிப்ளை பண்ணாலுமே அந்த செட் என்னவா இருக்கும்? அது ஒரு சப்குரூப்பா இருக்கும். எதுக்கு? ஒரிஜினல் செட்டுக்கு. ஓகே, ஏன்னா ஒரிஜினல் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் அப்படிங்கிறது வெரைட்டி இல்லையா, இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் இருக்கும். அதை 5 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது we are taking only multiples of 5. அப்போ அது சப்செட் ஆயிடும். அப்போ சப்செட் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைங் ஆல் த கிரைட்டீரியா அப்படின்னா அது சப்குரூப் ஆயிடும். ஓகே ஓகே, அடுத்தது ஒரு ப்ராப்ளம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணா, ஒரு காம்ப்ளெக்ஸ் செட் எடுத்துக்கிட்டு அதுல ஹெச் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா இட் இஸ் ஆல்சோ ஏ சப்குரூப்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்குரூப்னு ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெம்மால சொன்ன மாதிரி இட் இஸ் எனஃப் டு ப்ரூவ் தட் க்ளோசர் ப்ராப்பர்ட்டியும் இன்வர்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனா போதும், we can say H is a subgroup of G. Okay, so if G is a group of all non-zero complex numbers of the form A plus IB, Gங்கிறது ஒரு set of complex non-zero complex numbers A plus IBங்கிற ஃபார்மேட்ல, and H is set of all A plus IB such that is what is that, A square plus B square is equal to 1. இந்த criteria மட்டும் satisfy ஆகக்கூடிய okay ஒரு செட். Then show that H is a subgroup of G. Okay, அப்போ Gங்கிறது என்ன? Set of all A plus IB such that A comma B belongs to R, and H is set of all A plus IB such that A square plus B square is equal to 1. Since therefore H contain or equal to G. Okay, இப்போ நாம வந்து let us verify closure and inverse properties. Okay, so let us take two elements A1 plus IB1, A2 plus IB2 belongs to H. Okay, now let us multiply these two elements A star B பண்றோம். Usual multiplication நம்ம சொல்லிட்டோம் operation. So A1 plus IB1 star A2 plus IB2 is equal to, so complex multiplication உங்களுக்கு தெரியும், real part and imaginary part. So real part தனியா, imaginary part தனியா பிரிக்கிறோம். But we have to verify whether this the condition A square plus B square is becoming 1 or not, is equal to 1 இருந்தாதான் அது வந்து இதுல இருக்கும், H ல இருக்கும். Okay, so அப்ப என்ன செய்றோம், A square plus B square, first part square plus second part square. So A1 A2 minus B1 B2 whole square plus A1 B2 plus A2 B1 whole square. இதை as usual expand பண்ணலாம் by using the formula A minus B whole square and A plus B whole square. So then you take common A1 square, cancel பண்ண வேண்டியது cancel பண்ணிட்டு you take common A1 square, here B1 square. So you get A1 square plus B1 square into A2 square plus B2 square. Since this is equal to 1 and second part is also equal to 1, 1 dot 1 that is equal to 1. Therefore, closure property, that is the product A1 plus IB1 into A2 plus IB2 belongs to H.
therefore h is closed under multiplication. Okay, இப்போ inverse element exist ஆகுதான்னு பார்ப்போம். Inverse element complex inverse எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். You have studied in the lower studies. That is 1 by a plus b, அதுதான் inverse. But அதை எப்படி எழுதலாம்? Conjugate ஆல numerator and denominator ஆல multiply பண்ணணும். So a minus ib divided by a square plus b square. So 1 by a plus ib is equal to what? A square plus b square is equal to 1 இங்க இல்லையா? Therefore a plus I of minus b. Okay, a square plus minus of b whole square. Okay, this implies so a plus I of minus b. Okay, so அப்ப இதுதான் வந்து என்னது inverse element belongs to h, and condition is what? A square plus minus of b whole square, அதுவும் plus b square தான். அப்ப a square plus b square is equal to 1ங்கிறதுனால this is also belongs to h. Okay, அப்போ inverse element என்ன ஆகுது? இந்த condition satisfy ஆகிறதுனால exist ஆகுது. That is also belongs to h. Therefore inverse element exists. Therefore h is a subgroup of g. Okay, so இப்போ அடுத்த ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் சொன்னோம் இல்லையா, g be the group of integers under addition and h be the subset consisting of all multiples of 5. Then prove that h is a subgroup. அப்போ இன்டிஜர்ஸோட செட் என்ன? அது மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரை இருக்கும், ஆல் த இன்டிஜர்ஸ். That is -2, -1, 0, 1 and 2. இப்போ h is the multiples of 5. அப்போ -10, -5, 0 இங்க இருக்கு. 5, 10, 15 and so on. இதுதான் வந்து subset. Now we have to prove that h is a subgroup. அப்ப subgroupம் prove பண்றதுக்கு நாம என்ன prove பண்ணா போதும்? Closure and inverse exist ஆனா போதும். Okay, so it is enough to prove that h is closed and also inverse exist in h. Okay, so அப்போ ab belongs to h. அப்போ நமக்கு இது யூசுவல் அடிஷன் சொல்லிட்டாங்க. a plus b also belongs to h தான். ரெண்டு multiples of 5 ஆட் பண்ணீங்கன்னா that is also a multiples of 5 தான். Example 5, 10 belongs to h na 5 plus 10 that is 15 also belongs to h. Therefore closure property is true. இப்போ inverse பார்க்கலாம். a belongs to h na a inverse also belongs to h. நம்ம usual addition சொல்லியிருக்கோம். அப்போ what is a inverse? minus of a தான் addition. அப்போ a plus of minus of a minus a plus a that is equal to 0. 0 is also an element of this set தான். அப்போ 5 belongs to h இருந்தா -5 also belongs to h. 5 is the additive inverse of -5 is the additive inverse of 5. Okay, அப்போ +5 plus of -5 is equal to 0, additive identity. அப்போ -5 is the what is the inverse of 5. Okay, so by known lemma, first lemmaலே நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஒரு சப்செட்டா இருக்கணும் அப்படின்னா அது க்ளோஸ் சப்குரூப்பா இருக்கணும்னா க்ளோசர் இன்வெர்ஸ் இருந்தாலே போதும். So by known lemma the inverse and closure is exist, therefore h is a subgroup of g. Okay, அடுத்த எக்ஸாம்பிள். So இப்போ இதுலயே நம்ம subgroup ஆன வெரிஃபை பண்ண போறோம். Let R be the set of all non-zero real numbers. Okay, and let h is equal to 1 minus 1 is a finite subset கொடுத்திருக்காங்க. h ன்றது என்னது? 1 minus 1 is a subset of R under operation defined on R is multiplication. Then for all axioms of a group is true for h. Okay, h is a subgroup of g. So அப்போ இங்க h ன்றது ஒரு finite set ஆ கொடுத்திருக்காங்க. 1 minus 1. Okay, அப்போ அது வந்து என்னவா தான் இருக்கும்? டெஃபினட்டா நம்ம ஏற்கனவே தியரத்தின் படி h is also a subgroup ஆ இருக்கும் under multiplications. Okay, say h is a subgroup of g by lemma 2. G is a group, h is a subgroup, it is a finite. அது எழுதுனா போதும். Closure property and inverse exists, therefore இது subgroup னு சொல்லிடலாம். Okay, proof you can fill it out. இப்போ அடுத்த ப்ராப்ளம் மேட்ரிக்ஸ். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா? G be the group of all 2 by 2 matrices A, B, C, D such that AD minus BC is not equal to 0 under matrix multiplication. Okay, G is equal to A, B, C, D such that AD minus BC is not equal to 0 அந்த செட் எழுதிருக்காங்க. Let H is equal to AB 0D such that AD is not equal to 0. அப்ப C becoming 0. நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? H is a subgroup of G ன்றது நம்ம அங்கேயே சொன்னோம். Prove that H is a subgroup of G. Okay, so அப்ப நாம என்ன வெரிஃபை பண்ணணும்? again the closure property and associativity. நம்ம associativity already இருக்கும், inverse exist ஆனா போதும். Okay, so அப்போ to prove that H is a subgroup of G, to prove that, so first let us take any two element. Okay, அப்ப condition என்ன? AD is not equal to 0, W is not equal to 0. ப்ராடக்ட் பண்ணி வர நம்ம மேட்ரிக்ஸ்லயும் என்னவா இருக்கணும்? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். டயகனல் ப்ராடக்ட் வந்து not equal to 0 இருக்கணும். அப்போ let us multiply these two matrices. Okay, அங்கே பார்த்தோம் AW AX plus 0 what is that? BZ ன்னு வரும். இங்க 0 DZ. Okay, the cross product பண்ணா AW DZ. Since தனித்தனியா AD is not equal to 0 and WZ not equal to 0. Therefore, this entire thing is not equal to
0. Okay, so but this matrix is also belongs to H, therefore the closure is also belongs to H, hence the closure property is satisfied. அப்புறம் அசோசியேட்டிவ் லா வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம அங்கேயே சொல்லியிருக்கோம் இல்லையா, the associative law holds for matrix multiplication. இப்போ ஐடென்டிட்டி எலிமெண்ட் அப்படிங்கிறது இன்வெர்ஸ் அந்த ஐ பார்க்கணும் இல்லையா, 1001. ஸோ அப்போ 1001 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு IA is equal to A. ஓகே, ஸோ அப்போ I is equal to 1001 is the identity element of G. இப்போ இது கிராஸ் ப்ராடக்ட்டும் AD தான், அது நாட் ஈக்குவல் டு, இப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் என்ன வரும், 1 தான் வரும். தட் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது ஒரு மெம்பர் ஆஃப் வந்து G தான். ஓகே, அண்ட் H தான். அடுத்தது இன்வெர்ஸ் எலிமெண்ட் மேட்ரிக்ஸ்க்கு எப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லெட் AB 0D belongs to H, AD is not equal to 0 இருந்தா, now we have to consider one matrix that is 1 by AD, அந்த determinant அதை அப்படியே எடுத்துக்கிறோம், interchanging the primary diagonal and sign change the secondary diagonal element. அதுதான் இன்வெர்ஸ் 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கான இன்வெர்ஸ். ஓகே ஓகே, ஸோ அப்போ இந்த வெளியில இருக்கிற கான்ஸ்டன்ட்டை உள்ள கொண்டு வந்தோம்னா நம்ம எல்லா எலிமெண்டாலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வி வில் மல்டிப்ளை ஆல் த எலிமெண்ட்ஸ். ஸோ வி கெட் 1 by A minus B by AD 0 1 by D. Determine the value. So that is equal to 1 by AD since AD is not equal to 0. The product AD not equal to 0 varna 1 by AD is also not equal to 0. Therefore this element also belongs to H. அப்போ ப்ராடக்ட் வந்து நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும், 1001 கிடைக்கும். Therefore the first matrix is the inverse of the AB 0D. ஓகே, அதனால H is a subgroup அப்படின்னு நாம பார்த்திருக்கோம். ஓகே, now let us see one definition. Let G be a group. இது என்னன்னா காங்க்ருவன்ட். இப்போ வந்து இந்த காங்க்ருவன்ட்டை நம்ம டிஃபைன் பண்றோம். இந்த காங்க்ருவன்ட்றது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இந்த ஹெச்ன்ற சப்குரூப்பை வந்து நம்ம ஒரு சப்குரூப்ல ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு சொன்னா we say that is a congruent. See the definition. Let G be a group and H be a subgroup, okay, of G. For A comma B belongs to G, we say that A is a congruent to B mod H and written as A congruent to B mod H if A B inverse belongs to H. A B inverse அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெம்மால என்ன சொன்னோம் அப்படின்னா க்ளோசர் அண்ட் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொன்னோம். அது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டா என்ன ஆகும், A B belongs to H, A inverse belongs to H ன்னு சொன்னோமா, அப்போ அந்த B க்கு பதிலா B inverse யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ A B inverse belongs to H இருந்தாலும் என்னது, அது சப்குரூப்பா தான் இருக்கும். அப்போ A B inverse belongs to H ன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி A B inverse belongs to H இருந்ததுன்னா A is congruent to B mod H ன்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த காங்க்ருவன்ட் ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இது இந்த என்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இப்போ அடுத்து இது பிடிச்ச லெம்மா ஒன்று முடிச்சோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ வந்து ஒரு பெரிய குரூப் இருக்கு, அதுல சப்செட் சப் குரூப்லாம் இருக்குது. அப்போ ஒரு எலிமெண்ட் A is congruent to B mod H இருந்ததுன்னா A B inverse belongs to H இருந்ததுன்னா A is related to Bன்ற மாதிரி ஆயிடுது. ஓகே ஓகே, இந்த ரிலேஷன் வந்து என்ன ரிலேஷன்றது இப்போ பார்க்கலாம். அந்த ரிலேஷன் A congruent to B mod H is A B inverse belongs to H under additive operation. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். Okay, this lemma is very important. The relation A congruent to B mod H is an equivalence relation. Okay, இந்த ஈக்குவல் ரிலேஷன்ஸ் நம்ம ஒரு செட்டுக்கு எப்போ பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஈக்குவல் ரிலேஷன்ஸ் வந்து அந்த செட்டை வந்து ஈக்குவல் போர்ஷனா என்ன செய்யும், டிவைட் பண்ணும். ஒரு லார்ஜர் செட்டை ஸ்மாலர் செட்டை என்ன செய்யும், அது டிவைட் பண்ணும். அப்போ இங்க குரூப்பா இருந்ததுன்னா அது ஈக்குவலன் குரூப்பா என்ன செய்யும், அந்த என்டையர் குரூப்பை வந்து அது பிரிச்சிடும். ஓகே, அப்போ A inverse belongs to Hனா H மாதிரி நிறைய சப் குரூப், அது அதோடைய கலெக்ஷன் வந்து மேஜர் குரூப்பா இருக்கும். அதுக்குதான் அந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ட் ரிலேஷனா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, so let G be a group and H be a subgroup of G. Okay, implies A congruent to B mod H implies A B inverse belongs to H. Okay, இப்போ நம்ம H is a subgroup, இந்த ரிலேஷன் ஈக்குவல் ரிலேஷனா ப்ரூவ் பண்ணோம். ஈக்குவலன்ட் ரிலேஷனுக்கு நம்ம என்னென்ன வெரிஃபை பண்ணோம், சிமெட்ரி, ஓகே, and then what is it, reflexive and then transitive. Okay, first reflexive இருக்குதான்னு பார்க்கலாம். Since H is a group, H is a subgroup of G, அப்போ A belongs to H இருந்தா A inverse also belongs to H. அப்போ by closure property A star A inverse A dot A inverse also okay என்னது belongs to H அப்படின்றது. ஓகே, அப்போ A star A inverse belongs to Hங்கிறது எப்படி எழுதலாம், நம்ம A B inverse belongs to H இருந்ததுன்னா A congruent to second element ஓட இது இன்வெர்ஸ் இல்லாதது B mod H ன்னு எழுதுறோம். அப்போ இதை எப்படி எழுதலாம், A congruent to A mod H ன்னு சொல்லி எழுதலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன ஆயிடுது, ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ். இப்போ வந்து நம்ம சப்போஸ் சிமெட்ரிக் பார்க்கணும். இப்போ A congruent to B mod H எடுத்துட்டோம்னா A B inverse belongs to H ன்னு வந்துடும். ஓகே, சின்ஸ் H is a subgroup of G, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதனுடைய ஹோல் இன்வெர்ஸ் belongs to H ன்னு இருக்கும்.
நம்ம whole inverse இருந்ததுன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி படி a dot b whole inverse can be written as b inverse star a inverse. So that can be written as b inverse whole inverse dot a inverse belongs to h ன்னு எழுதலாம். அப்ப இதை எப்படி எழுதலாம்? b inverse to that inverse is b நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்ப b congruent a mod h ன்னு ஆயிடும். Therefore the relation is symmetric. And third one, so let us consider two relations, a congruent to b mod h and b congruent to c mod h. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? a is congruent to c ன்னு ப்ரூஃப் பண்ணோம். சிம்பிள் தான். so a b inverse belongs to h, b c inverse belongs to h, h is a subgroup அப்படிங்கிறதுனால இது ரெண்டு மல்டிப்ளை க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். a b inverse and b c inverse belongs to h. therefore rebracketing நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அசோசியேட்டிவ்ல வந்து rebracketing பண்ணலாம். அப்ப a வை விட்டுட்டு b inverse b c inverse திரும்பவும் b inverse b க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது e ஆயிடும். So அப்ப e dot c inverse belongs to h. அப்போ c inverse belongs to h. அப்ப a c inverse belongs to h ன்னு கிடைக்கும். therefore a congruent to c mod h ன்னு ஆயிடும். Okay, the relation is transitive, therefore the relation is equivalence relations. Okay, so the time remaining is less than. So let me conclude here. So let me ask some doubt. So அப்போ இந்த cosets ன்றதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். coset is also a subset of subgroups of what is it? Original group அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல சம்மரைஸ் பண்றேன். ஸோ வாட் வி ஹவ் சீன் இஸ், ஸோ வி ஹவ் சீன் அபவுட் சப்குரூப், டெஃபினிஷன் ஆஃப் சப்குரூப். எப்போ நம்ம ஒரு இதை வந்து சப்குரூப்னு சொல்றோம், இது சப்செட்டா இருக்கணும் முதல்ல. இட் ஷுட் பி அ சப்செட் அண்ட் தென் இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை, இட் ஹாஸ் டு பி அ குரூப். Okay, under the same operation defined in the original group. Okay, G is a major group, H is a subset அப்படின்னா G ல டிஃபைன் பண்ணப்பட்ட அதே பைனரி ஆபரேஷனுக்கு H என்னவா இருக்கணும்? சப் குரூப்பா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா H is called a subgroup of G. எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய பார்த்தோம். ரியல் நம்பர்ல வந்து இன்டீஜர்ன்றது ஒரு சப் குரூப் அண்டர் அடிஷன். ஓகே, அப்புறம் 1 - 1 i - i ல +1 - 1 அப்படின்றது மல்டிபிளிகேஷனை பொறுத்து ஒரு சப் குரூப். ஓகே, அதுக்கப்புறம் இன்டீஜர், ஆடிட்டிவ் இன்டீஜர்ல ஈவன் இன்டீஜர் அப்படிங்கிறது ஒரு சப் குரூப். ஆட் இன்டீஜர் நம்ம வெரிஃபை பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? if G is a group, H is a subset, then if it is closed and inverse exist ஆனதுன்னா H can be said as a subgroup of the original group G. Okay, அதுக்கப்புறம் செகண்ட் லெம்மா என்ன பார்த்தோம்? so some examples. second lemma is what? If H is a non-empty finite subset இருந்தாலும் closed இருந்தாலும் we can say it is a subgroup. முன்னாடி வந்து இன்ஃபைனைட்டா கூட இருக்கலாம், பட் இங்கே வந்து ஃபைனைட்டா இருந்தாலுமே அது க்ளோஸ்டா இருந்ததுன்னா அது சப்குரூப்பா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். தட் இஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள். அண்ட் இன்டீஜரை வந்து ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய செட்டு சப் செட்டா இருக்கும், அதுவும் சப் குரூப்பா இருக்கும் வித் அடிஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து திஸ் ஒன். அப்புறம் செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்றோம். a² + b² = 1 கண்டிஷன் இம்போஸ் பண்ணா அதுவும் என்னவா இருக்கும்? ஒரு சப் குரூப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஃபார் மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள், காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸாம்பிள் அண்ட் ரியல் நம்பர் எக்ஸாம்பிள், ஃபைனைட் செட். Okay, so the multiples of 5 example. Okay, and then matrix example. Okay, associative law, identity. Okay, and then congruent. Congruentல equivalent relation. Equivalent relationன்றது proof பண்ணிருக்கிறோம். Okay, அப்போ a b inverse belongs to h இருந்ததுன்னா h satisfies the congruent relation அப்படின்னு நாம சொல்றோம். ஓகே, so let us conclude with this. Now let us go for the doubt sessions. Any doubt you can ask now. This is a book ஓட same thing in book also, examples. Now it's student time, you can ask any doubt quickly. We have less than 2 minutes. Sir, lemma 2.41. Okay. Non-empty subset H of a group G is a subgroup of G if and only if ரெண்டு கண்டிஷன் ப்ரூவ் பண்ணிருக்கேன் சார். ஏன் சார் மீதி இன்னும் ரெண்டு இருக்குல்ல சார், அதுல இருந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அசோசியேட்டிவ்ல இருந்து ஐடென்டிட்டி அது ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ளை ஆயிடும்ன்றதுனால நம்ம வந்து அதான் அது இம்ப்ளைடு க்ளோசர் அண்ட் இன்வெர்ஸ் இருந்தாலே ஐடென்டிட்டியும் அசோசியேட்டிவிட்டியும் வந்துரும்ன்றதுனால இது எனஃப், திஸ் இஸ் எனஃப். அதனால நம்ம அதை ப்ரூவ். ஓகே ஓகே, இது ரெண்டு மட்டும் ப்ரூவ் பண்ணா போதும். போதும். ஓகே ஓகே, தேங்க்யூ.